ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் செல்வகுமாரி. வாங்க, இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல். உங்கள் வீட்டில் என்ன? எங்கள் வீட்டில் சிக்கன் பிரியாணி தான். அதுக்கு வந்துட்டு கொஞ்சம் நிறைய கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். செக்கில் வாங்கின எண்ணெய் தான் எப்போதுமே எங்கள் வீட்டில். ஸோ அதில் வந்து ஒரு 4 வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா அதுலேயே தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு வதக்கிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ பாதி தான் ரோஸ்ட் ஆகிருக்கு, இன்னும் கொஞ்சம் பாதி ரோஸ்ட் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் இன்றைக்கி சண்டே ஒன்றுமே இல்லைங்க, சிம்பிளாக. ஏன்னா ஒரு குண்டா நிறைய பிரியாணி செஞ்சு வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், பசங்க நைட்டு வரலையும் போட்டு சாப்பிடுவாங்க, ஸ்கூல் லீவ் விட்டதுக்கும் அதுக்கும். அதனால் ஸோ தேவையான அளவு நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ நல்லா ரோஸ்ட் ஆன உடனே அதுக்கப்புறமா வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கூட கிறிஸ்பி ஆகலாம். கிறிஸ்பி ஆகிடுச்சு இப்போது. ஸோ கொஞ்சம் வெங்காயத்தை எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன், அதை நான் காட்டல. அதே மாதிரி உப்பு கொஞ்சம் சால்ட்டு தூவி இருக்கேன், முறுமுறுன்னு வரும்னு, அதையும் நான் காட்டல. ஸோ கொஞ்சம் இதை எடுத்து வச்சுருக்கேன். பேலன்ஸ் அதில் வச்சுருக்கேன் இல்லையா சட்டியில், அதில் இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். இப்போது இது வந்துட்டு டிமார்ட்டில் வாங்கினது, நந்தினி நெய், ஐ திங்க். ஆமாம், நந்தினி நெய் தான். ஸோ அதை தான் ஊற்றிருக்கேன். நல்லாயிருக்கும், நான் பல வருஷமாக அது வாங்கிட்டுருக்கேன். ஸோ இப்போ வந்து ஸ்பைசஸ், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். என்னென்னா, நான் எதுவும் தொட்டுக்கெல்லாம் எதுவும் செய்யலைங்க, வெறும் பிரியாணி. முட்டை வந்து அவிச்சேன், முட்டை வைக்க மறந்துட்டேன். ஸோ 2 தக்காளியை கட் பண்ணி போடுறேன். நான் பிரியாணியில் தக்காளி போடுறது கிடையாது, கொஞ்சம் ட்ரையாக இருக்குது, அதனால் வந்து தக்காளி போட்டுக்கிறேன். ட்ரையாக வெங்காயம் ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணிட்டோம் இல்லையா, ரொம்ப ட்ரையாக இருக்கும் ரைஸ் போட்டு பிரியாணி ஆனதுக்கப்புறம். ஸோ அதனால் கொஞ்சம் தக்காளியும் போட்டுக்கிட்டோம்னா ஓகே. நான் தக்காளி பிரியாணிக்கு எப்போவுமே போட மாட்டேன். ஸோ உப்பு போட்டுக்கிட்டேன், கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு நல்லா வதக்கி கொஞ்சம் வேக விடட்டும். வெந்ததுக்கப்புறமா நம்ம மற்றதெல்லாம் போடலாம். உங்கள் வீட்டிலலாம் என்ன சமைச்சிங்க இன்றைக்கி? எல்லோரும் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி இல்லை, இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா ஈஸியாக சிம்பிளாக செய்கிற மாதிரி செஞ்சுக்குவேன். நான் 1 கிலோ சிக்கனை அப்படியே கழுவி எடுத்துக்கிட்டேன். நான் எப்போதும் ஒரு 1/4 கிலோ சிக்கன் எடுத்து கிரேவி கொஞ்சம் செஞ்சுருவேன், எலும்புலாம் உள்ளதெல்லாம். ஆனால் இன்றைக்கி நான் அப்படி செய்யலை. எனக்கு ரொம்ப என்னமோ தெரியல, 2 நாளாக பயங்கர லேசியாகவே இருக்கேன் நான், எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஸோ அதனால் அப்படியே எல்லாமே பிரியாணியாக செஞ்சிடலாம். வேணால் ஒரு 4 முட்டையை அவிச்சு எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சமாக ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கலான்னு நினச்சிட்டு போட்டால், மழை பெய்யறதுனால வெங்காயமும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முட்டையை மட்டும் அவிச்சு வச்சுட்டேன். ஒரு குக்கும்பர் இருந்தது, அதை கட் பண்ணி வச்சுட்டேன், முடிஞ்சிருச்சு. ஸோ நல்லா சிக்கனை போட்டு நல்லா வதக்கி எடுத்தாச்சு. தண்ணி போதுமா? இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட மறந்துட்டேன். ஸோ இந்த டைமிங்கில் நான் போடுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா தான் இருக்கும், இப்போ போட்டாலும் நல்லா தான் இருக்கும், ஒன்றும் இல்லை, வாசனையாக நல்லா தான் இருக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ நல்லா கலக்கி விட்டு கொஞ்சம் தட்டு போட்டு வேக வச்சிடலாம். வேக வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் காஷ்மீர் சில்லி போட்டிருக்கேன் கொஞ்சம் கலருக்காக. பாக்கி அதர்வைஸ் வந்து சிக்கன் பிரியாணி மசாலாவும் கரம் மசாலாவும் மட்டும்தான் போட்டிருக்கேன். கரம் மசாலா நிறைய எடுத்துட்டேன், ஸோ பாதி மட்டும் போட்டுக்கிறேன். ஒரு 1.5 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். ஸோ எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் புதினா எவ்வளோக்கு எவ்வளோ போடுறோமோ, புதினாவும் கொஞ்சம் நெய்யும் கொஞ்சம் தயிரும் கரெக்டாக போட்டுட்டோன்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஸோ புதினா எவ்வளோக்கு எவ்வளோ போடுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக ஸ்மெல் நல்லா இருக்கும் இந்த பிரியாணிக்கு. ஸோ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி போட்டு மூடி போட்டு கொஞ்சம் வேக வைக்கலாம் கொஞ்சம் நேரம். தண்ணி வேணுங்கிறத நீங்கள் வந்து பண்ணிங்க. நான் 2 கிளாஸ் தான் ரைஸ் எடுத்திருக்கேன், பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு வந்துட்டு இது போதும். தண்ணி தேவைன்னா கொஞ்சம், இப்போ தயிர் வேறு ஊற்றுவோம், ஸோ அதனால் அது போதும். நல்லா வெந்துருச்சு, சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் வந்து ஒரு 10 ரூபா பாக்கெட்டு தயிரை வந்து அப்படியே ஊற்றிக்கிட்டேன். நான் வீட்டில் தயிர் ஊற்றி வச்சுருக்கேன், பட் புளிச்சிடுச்சு, அது ஊற்றினா நல்லா இருக்காது. ஒரு 1/2 மூடி எலுமிச்சம்பழ ஜூஸ், அவ்வளோதான். 2 சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ரைஸை போட்டுடலாம். தயிர் வந்து நிறைய ஊற்றினா அது ட்ரை ஆகாது பிரியாணி. அதே மாதிரி காரம் வந்து அதிகமாக போயிடுச்சு அப்படின்னாலும் கரெக்டாக இருக்கும், காரம் ரொம்ப தெரியாது. அதே மாதிரி பிரியாணி ட்ரை ஆகாது, நல்லா இதாகவே இருக்கும், குழக்குழனும் ஆகாது, நல்லாயிருக்கும். ஸோ 2 டம்ளர் வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கிட்டேன் நான். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இருக்கும்போது அப்படியே நல்லா உடையாமல், நான் வந்து ஒரு 1/2 மணி நேரமாக தான் ஊற வச்சுருக்கேன். நான் வடித்தும் தம்மில் போட்டு வைப்பேன், சூப்பராக இருக்கும். ஸோ அவ்வளோதான், கிளறி விட்டாச்சு. கிளறி விட்டுட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இன்றைக்கி என்னவோ ரொம்ப நேற்றுலேருந்தே ரொம்ப லேசியாகவே இருக்கேங்க நான். ஸோ தோசைக்கல் அடியில் வச்சுருக்கேன், சிம்மில் வச்சு நல்லா சூடாகி போயிருக்குது. தோசைக்கல்லை வச்சு அது மேலே இதை தூக்கி வைக்கிறேன். அந்த தோசைக்கல் வந்து நான் பிரியாணி குண்டானுக்காகவே வச்சுருக்கேன் அந்த தோசைக்கல். ஸோ அது நல்லா குழியாக நல்லாயிருக்கும். இப்போது வந்துட்டு கொஞ்சமாக கலர் கேசரி பவுடர் கரைச்சி போட்டிருக்கேன், சும்மா ஒரு சிட்டியை தான், ஆப்ஷனல் தான் இது, வேணும்னா போட்டுக்கோங்க, வேணாலாம் விடுங்க. அந்த வறுத்து எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா வெங்காயம், நெய்யில் கொஞ்சம் ரோஸ்ட்டாக, அதையும் மேலே போட்டுக்கலாம்.
உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இதை போடுங்க. அதுக்கப்புறமா போட்டு கொஞ்சமாக புதினா ஒரு கைப்பிடி அளவு மறுபடியும் போட்டு மூடி வேக வச்சிடலாம். மேலே தம் போட்டு கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் நெய், அவ்வளோதான். இவ்வளோதாங்க பிரியாணி. சிம்பிள் அண்ட் ஈஸி. குழம்புலாம் வச்சா கூட லேட்டாக தட்டை போட்டு மூடிட்டு மேலே ஒரு குண்டானில் தண்ணி பிடிச்சி வச்சுருங்க. தண்ணி பிடிச்சி வச்சுட்டு அப்படியே சிம்மில் வச்சுருங்க அடுப்பை. ஒரு 10 to 15-20 நிமிஷம் வேகட்டும். ஒரு 20 நிமிஷம் ஆச்சு எனக்கு. ஸோ 10 ஒரு 20 நிமிஷம் வேகட்டும் தம்மில் வச்சுட்டு. ஸோ இப்போ மூடி எடுக்கலாம். எடுத்துட்டேன் பாருங்கள். பிரியாணி சூப்பராக வந்திருக்குதா? கொஞ்சம் வேகாமல் தான் இருக்குது மேலே லைட்டாக அரிசியாக. ஸோ மேலே இருக்கிறது மட்டும்தான் வேகாது, அடியில் சூப்பராக வெந்திருக்கும். ஸோ நம்ம வந்து இதை அப்படியே கிளறி விட்டுட்டு உடையாமல் எடுத்து கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 5 நிமிஷம் தம்மில் போடலாம். ஓகே. ஸோ எங்கே பார்த்தாலும் மிக்ஸ் ஆகும் அந்த கலர் பொடி, அந்த நெய் ஆல்ரெடி வெந்துருச்சு இல்லையா ரொம்ப நேரம், அதுவே எங்கே பார்த்தாலும் போயிருக்கும். அந்த வெங்காயம், ரோஸ்ட் பண்ண வெங்காயம் இதெல்லாம் வந்துட்டு அப்படியே எங்கே பார்த்தாலும் மிக்ஸ் ஆகட்டும். மிக்ஸ் பண்ணி உடச்சி விட்டுட்டு, நான் ரொம்பலாம் உடச்சி விடல, ஜஸ்ட் அப்படியே பேத்து விட்டுட்டு மறுபடியும் தம்லேயே போட்டுட்டேன். ஸோ கொஞ்சம் ரைஸாக தான் இருக்குது, அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் மறுபடியும் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் தம்மில் வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ண உடனே எடுக்காதீங்க, லேட்டாக எடுங்க. அப்போ தான் இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்து சூப்பராக இருக்கும். ஸோ வெந்துருச்சு, வாங்க சாப்பிடலாம். பிரியாணி சாப்பிட்லாம் வாங்க. இந்து வீட்டு பிரியாணி, செல்வகுமாரி வீட்டு பிரியாணி சாப்பிட்லாம் வாங்க. நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு தூக்கத்தை போட்டுட்டு 4:30 மணி லைவுக்கு வரேன். வாங்க எல்லோரும் லைவுக்கு. ஓகே, நான் சாப்பிட போகிறேன். வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். எங்கள் வீட்டில் பிரியாணி, எங்கள் வீட்டில் பிரியாணி, எங்கள் வீட்டில் பிரியாணி. தேங்க்யூ ஸோ மச். பாய் பாய். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. அப்படியே பிரியாணி சாப்பிட்டு ஒரு அது என்ன வாங்கிட்டு வந்தான், கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வந்தான் தம்பி, அதையும் அப்படியே குடிச்சிட்டு கப்புன்னு படுத்துட்டேன். நான் படுத்துக்கிட்டே தான் வாய்ஸ் கொடுத்துட்ருந்தேன் இப்போது. ஏன்னா சமைக்கும்போது டிவி ஓடிட்டு இருந்தது, அதனால் இப்போ தான் ரெக்கார்ட் பண்ணுறேன் வாய்ஸு. ஸோ ஆளுக்கு கொஞ்சமாக ஜூஸ் கொடுத்துட்டு மிரண்டான்னு நினைக்கிறேன். ஸோ குடிச்சிட்டு கப்புன்னு படுக்க போகிறேன். பாய். எங்கள் ஊரில் மழை பெய்யுது, உங்கள் ஊரில் மழை பெய்யுதா சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஜூஸ் வேணுமா வாங்க, பிரியாணி ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு போகலாம் வாங்க. எக்ஸப்ட் வசந்த். பாய் பாய்.